ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் மேக் ஃபுல்னஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம் சிட்டு டிக்னிட்டி இந்த அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோடு 5. அதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடெலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் இந்த எபிசோடு புரியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த நோட்டில் அந்த கைரோ அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து குட் லக் ரெண்டாரோ நல்லா எழுது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பா. அந்த ஃப்ரெண்டு பார்த்தோன்னே, ஆமாம் ரெண்டாரோ கைரோ அதே பொண்ணு தானே நம்ம லைப்ரரியில் பார்த்தோமே, நீ கூட சொன்னியே நான் மயபடுத்திட்டேன் மன்னிப்பு கேட்க தான் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒன்றும் தெரில போலையே. இதை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கும் புரியுது, பக்கத்து ஸ்கூலில் இருக்கிற அதே பொண்ணு தானே, எனக்கு எல்லாமே தெரியும்டா, எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னு. அப்பத்துலேருந்தே ஒரு மாதிரி தான் ஆட் பண்ணிட்டு இருக்க. எதுக்காக கம்முன்னு இருக்க சொல்லு. இப்பயும் பழைய மாதிரி தானா? அன்னைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்க, இன்றைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்க சொல்லு. நம்ம ரெண்டாரும் யோசித்து பார்த்துட்டு, இல்லை என்னால் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே 50 பேர் அமைதி ஆகிட்டாங்க. உடனே டீச்சரும் வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணுங்க சீக்கிரம், இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு இந்த இடத்த திரும்பியும் குப்பையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டீச்சரு. இதனால் பழைய பற்றி க்ளீன் ஆகுது. இருந்தாலும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு. டேய் வாடா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறான். ஹீரோவும் நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்குறான். இன்னொரு பையனும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சொல்கிறான், ஐயோ நான் எதுக்காக இப்படி சொன்னேன், நான் யோசிக்காமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னோடய நோட் புக் அங்கே இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இதனாலேயே ஹீரோயினுக்கு ஒழுங்காக தேங்க்ஸுன்னு சொல்லலை. அதனால் ஹீரோ வந்து ஃபோனில் மெசேஜ் பண்ணி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். இந்த மாதிரி நான் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறேன். ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. திரும்ப மெசேஜ் அனுப்புகிறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் பார்க்க ஆசைப்பட்றேன், கிளாஸில் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஃபுல்லாக சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். சுபாரோவும் சொல்லியிருப்பா, உனக்கு தெரியாது எங்கள் டீச்சர்லாம் இந்த சிடோரி ஸ்கூல் பசங்கனாலே எங்கள் டீச்சருக்கெலாம் பிடிக்காது, அவங்கள அப்படி இருப்பாங்க. ஹீரோயினே எங்கள் ஸ்பான்சர்ஷிப்னால தான் வந்திருக்கா, உன் கூட பழகிறது தெரிய வந்தால் என்ன ஆகும், இதில் நீ வேறு, என்ன தான் இருந்தாலும் நான் அவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பற்றி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். திரும்பவும் மெசேஜ் அனுப்புகிறா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ண. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவன் என் மெசேஜ் பார்த்துட்டான்னு. அவங்க ஸ்போர்ட்ஸ் டேயில் என்ன விளையாட போகிறாங்கன்றத பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சாக்கரா இல்லை பேஸ்பாலா. அடுத்த சீனில் பார்த்தா அவங்க 2 பேரும் உருன்னு உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே புரியலை. ஒரு வேளை நேற்று நடந்த சண்டைனால தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு யோசிக்கிறான். உன்னால் தானே இந்த சண்டையே பட்டது, இது உனக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறான். நீ தான் அந்த பிரச்சனையை போய் சரி பண்ணணும். அதனால் அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறான். பேஸ்பால் விளையாடுறது கூப்பிட்றானா, அவங்க 2 பேருமே இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலை. இதனாலே ஆள் சோகமாகறான். ஏன்னா அந்த எதிர்பார்த்த விஷயமே நடக்கலை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி போகும்போதே பின்னாடி இருக்கிற 2 பேர் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னு விரும்பலை. என்னாச்சுடா, நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நேற்று நடந்த விஷயத்தினால நீ ரொம்ப கோவமாக இருக்கியோ, ரெண்டாரும் அந்த பொண்ணு கூட கான்டாக்டில் இருக்கிறனால. ரெண்டாரும் நம்மளை உண்மையிலே அவன் நம்மளை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சாரி கேட்குறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்கிறான். இன்னும் உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். சிடோரி ஹை ஸ்கூலில் நான் ஃபிட்டாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பர்சன்னால தான். இந்த மாதிரி ரெண்டாரோவுக்கு ரொம்ப ஃபீல் ஆகட்டும், இல்லைன்னா உனக்கு கஷ்டமாக தோணட்டும், அந்த டைமில் நான் உனக்கு உதவியாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். எனக்கு புரியுது, ரெண்டாரோவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்ப்பான், மற்றவங்கள பற்றி அவன் யோசிப்பான், நீ கவலைப்படாத. இன்னொருத்தவனு சொல்கிறான், எனக்கு தெரியல, இந்த மாதிரி அவன் போன பிறகு என்கிட்ட ஒன்று சொன்னான், அந்த இடத்துல எல்லா பேருமே இருந்தனால என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த விஷயத்தை ஒன்றும் அவன் மறைக்க விரும்பலை, கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவான், கவலைப்படாத, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சொல்லி தானே ஆகணும். ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாரோ இருப்பானா, ஆமாம் என்னாச்சு ரெண்டாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்க அவங்க அம்மா. நீ வேலை பார்க்கும்போதே தெரியுது, என்ன ஒரு வேளை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டியோ. இல்லை நான் ஒன்றும் எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகலை. ரெண்டாரோ நீ அடிக்கடி சூப்பராக ஜோக்கெல்லாம் அடிக்கிற, நான் ஒன்றும் ஜோக்கெல்லாம் அடிக்கலை. அதை கேட்டு அவங்க ரொம்பவும் ஷாக் ஆகிறாங்க. நீ ஏதாவது சீட்டு எதுவும் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி என் மேலே நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டாரும் கேட்குறான். சீட்டிங்லாம் ஒன்றும் பண்ணலை. சரி உன் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் மார்க்கு 59 அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ அதிக மார்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வராங்க. நம்ம ஹீரோயின்டி தான். நீ மன்னிச்சிடுங்க, க்ளோஸ் ஆகிறப்ப வந்துட்டு ஏதாவது கேக்கு மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஹீரோவும் மறைஞ்சிக்கிறான். அடுத்த வாரம் நிறைய வித்தியாசமான கேக்கில் செய்வோம், வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நிறைய மார்க் எடுத்திருப்பான், அதனால தான் கேக் வாங்க வந்தேன். ஆமாம், நம்ம ரெண்டாரவும் பார்த்தா சைடில் உட்காந்து உஷுன்னு இருப்பான். அவங்க அம்மாவே ரெண்டாரவை இழுத்து விட்டு அவர் எக்ஸாமை வேறு லெவலில் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ எங்கே தான் இருந்தீங்களா அம்மா, ஏம்மா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நீ தான் ஆர்டர் எடுக்கவே போகிற, அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது கீழே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் கிளாஸு, அவருக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கே தான் நின்றேன்னு. நீ போய் ஆர்டர் எடு, கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, அதனால் நான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிட்டாங்க. ஹீரோவும் கேட்குறான், நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே நம்ம ஹீரோயினி கையை தூக்குறா. என்னன்னு புரியல நம்ம ரெண்டாரோவுக்கு. நம்ம 2 பேரும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம்ல, அதனால் நம்ம 2 பேரும் ஐஃபை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஹீரோயினும் ஹீரோவில் மூஞ்சியை பார்த்து ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரெண்டாராவும் யோசிக்கிறான், முன்னாடியே நம்ம ஃப்ரெண்டுகிட்ட எதுவுமே சொல்லலை, அதனாலே ஆள் ஒரு மாதிரியாக தான் இருக்கானே அங்கே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஐஃபை கொடுக்குறான். ஹீரோவும் கேக்கெல்லாம் கொடுக்குறான், இந்தாங்க உங்கள் ஆர்டர் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோன்னா உங்கள் கூட நான் வரணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறேன். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வேலைலாம் இருக்கும், அதையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறான். ரெண்டாரோ, உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்போலாம் நீங்கள் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப நல்ல விஷயத்த சாப்பிடுங்க, நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. கேட்குற ரெண்டாரோவுக்கு ரொம்ப புரியலை. அவள் அப்படியே விளக்க ஆரம்பிக்கிறா. எப்போயுமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருவேன், ஆனால் அதுக்கு மத்தியானம் சாப்பிட மாட்டேன்லாம் இல்லை, அதையும் நான் சாப்பிடுவேன். ஐயோ, நான் சொல்ல வந்துட்டே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறா. எதையோ சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. ஆமாம், என்னாச்சு, நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை, எனக்கு சிரித்து ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோ. இதை கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயினி கிளம்பும்போது சொல்கிறா, நான் என்றைக்காவது திரும்ப ஒரு நாள் கேட்க வாங்க வருவேன். ஹீரோக்குமே ஒன்றுமே புரியலை. நம்ம எப்போல்லாம் ஹீரோயின்கிட்ட பேசுமோ அப்போல்லாம் நம்ம இந்த விஷயம்லாம் கிளியர் ஆயிரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே இல்லை. ஏற்கனவே சுபாரு சொல்லியிருப்பா, நீ அவளை கூட மீட் பண்ணக்கூடாது, நீ அவள் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சுபாருவும் சொல்லியிருப்பா. ஏன் தெரில, என்கிட்ட இருந்தே ஆட்டோமேட்டிக்காக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்தது. ஹீரோயின் இருக்கால, அவள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பொண்ணு, ரெசலண்ட்டானவ, என்னால் வார்த்தைனால வெளிவருத்த முடியல. நம்ம ஹீரோயினையும் ஹீரோவை பற்றிலாம் யோசிக்கிறா. நான் சடனாக யோசிக்கலை இந்த மாதிரி அவனை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. நான் அவன் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தேன், அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னால் அவன் ஹாப்பியாக இருக்கிறன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறா. அப்படியே அடுத்த சீனில், ஆமாம் இன்றைக்கி என்னம்மா டின்னரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இன்றைக்கி உனக்காகவே ஸ்பெஷலாக டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன், என் பையன் பாஸ் ஆகிருக்கால அதனால். ரெண்டாரோ, உண்மையிலே உன் மார்க்கு தான் என்ன தான்? என்னோடய மார்க்கா 100, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடிக்கிறாங்க. அவங்க அம்மா மார்க்கை பார்த்தோன்னே உண்மையிலேயே ஆச்சரியமாயிறாங்க. அப்போனா நீ நம்பலை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இல்லை, நீ ரொம்ப நாளாகவே ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டுக்கல, அதனால் எனக்கு புரியுது. சின்ன வயசில் நீ எல்லாத்தையும் டக்குன்னு கிவ் பண்ணிடுவ. இத்தனைக்கும் கிரேட்ஸும் அவ்வளோவா சரியாக இருக்காது. எனக்கு சரியாக தெரியல நீ எந்த ரீசனுக்காக படிக்க ஆரம்பிச்சேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோயினி தானே. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஹீரோட அம்மாவுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு இன்னமும் தெரியும் இந்த மாதிரி விஷயத்தில் நீ சோகமாக இருக்க அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா என்ன? அன்றைக்கி நீ ரொம்ப கவலைப்பட்ட, அன்றைக்கி ஹீரோயினிட்ட நீ மன்னிப்பும் கேட்ட. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு உன்னை புரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு. அன்றைக்கே உன் மூஞ்சில் நீயே பண்ணிக்கின. அன்றைக்கே எனக்கு புரிஞ்சது நீ ஹீரோயினிட்ட மன்னிப்பு கேட்டதான்னு. உண்மையிலேயே நீ மன்னிப்பு கேட்குற டைப்பான்னு கேட்டால் அது கிடையாது. உண்மையிலேயே உனக்கு கேரிங் நிறையாவே இருந்திருக்கு. சில டைம் நிறைய விஷயத்தை பற்றி கவலைப்படுவேன், அந்த டைம் முக்கியமாக அதை சுத்தமாக நீ மறந்துடுற. எல்லா விஷயமும் உன்கிட்ட தான் இருக்குது, நீ தான் டிசைட் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணலான்னு. என்னால் உன் வாழ்க்கை மாறுறதை பார்க்க முடியுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது உன்னால் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு. அப்படியே ஹீரோட அம்மா சொல்லிட்டு போக அடுத்த செகண்ட்லேயே சுபாரு வந்து உட்காந்துட்டுருக்கா. ஹீரோயினியும் வரா. ஆமாம் வக்கூரி, நீ எங்கேயாவது போயிட்டு வந்தியா? நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க. கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன். பார்க்குக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, சின்ன வயசில் வந்தது. இன்னமும் எனக்கு புரியலை நீ எதுக்காக இங்கே என்னை வர வச்ச. ரேராக அந்த மாதிரி பேசுவோம், ஸ்கூலில் தான் டைம் இருக்குல்ல, அப்போ பேசிக்க வேண்டியதானே. இல்லை, இந்த விஷயத்தை என்னால் ஸ்கூலில் பேச முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாரோவை மீட் பண்ண அன்னைக்கு உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறா. அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வெறும் எபிசோடு 5. அதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடெலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஆன்கோயிங் அனிமி. அடுத்த வாரம் இன்னொரு எபிசோடு வரும், அப்போ மீட் பண்ணலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.